ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிஎஸ் கான்செப்ட்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் C++ பேசிக் ப்ரோக்ராம்ஸ், பைத்தன் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது பைத்தன் டுட்டோரியல். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கியோடோ வான் ராசம் அப்படின்றவங்க தான் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் பர்பஸ், விச் மீன்ஸ் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், தென் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வீடியோ கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. தென் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பைத்தனோட பேசிக்ஸ் தான். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைத்தன் ஐடிஎல்இ. இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பைத்தன் ஷெல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம print ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ print அப்படின்னு இங்கே கொடுத்துட்டு வித்தின் பேரந்தசிஸில் நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுத்தோன்னா அது அப்படியே வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். நான் இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வரணுன்னா என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ப்போம். ஸோ ஒரு வேரியபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஏ அப்படின்ற வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிளில் நம்ம ஏதாவது வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளில் தான், அதாவது அந்த வேரியபிள் நேமில் தான் நான் கொடுக்குற 10 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஃபைன். அடுத்தது அதே வேரியபிள் நேமை வந்து யூஸ் பண்ணி வேறு வேல்யூவை நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரீடிக்ளரேஷன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இங்கே நான் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 10 டிஸ்பிளே ஆகாது, உங்களுக்கு ப்ரோக்ராம் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா கான்கேட்டினேஷன் பார்ப்போம். ஸோ கான்கேட்டினேஷன் அப்படின்னா ஒரு வேரியபிளையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் வந்து எப்படி பைத்தனில் வந்து கான்கேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரிங் டைப் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம். ஓகே, நம்ம வந்து வேரியபிளை வந்து கான்கேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, அதாவது ப்ளஸ் அப்படின்றது கான்கேட்னேஷன் ஆப்ரேட்டர், அதை யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் ஒன்லி கான்கேட்டினேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டீஜர் டு ஸ்ட்ரிங். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னா a is equal to ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தனியாக இன்டீஜரை வந்து டிக்ளேர் பண்ணணும். ப்ரோக்ராம்னு டைப் பண்ணிட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து b அப்படின்ற வேரியபிளில் வந்து 10 நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. இன்டீஜர்னு வரும்போது ஜஸ்ட் அந்த இன்டீஜரை கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கான்கேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் a ப்ளஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். a ப்ளஸ் str string of b. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா b அப்படின்ற இன்டீஜரை வந்து ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ தான் கான்கேட் ஆகும். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் கான்கேட்டினேஷன். இப்போ நம்ம வேரியபிளில் குளோபல் வேரியபிள்னால் என்ன, லோக்கல் வேரியபிள்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து a அப்படின்ற வேரியபிளுக்கு நான் 5 அப்படின்னு வேல்யூ கொடுக்குறேன். இதை வந்து நம்ம குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன்லேயும் இந்த வேரியபிள் இல்லை. பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 5 அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். எப்போவுமே பைத்தனில் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும் போது டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். தென் ஒரு ஃபங்க்ஷன் நேம், இங்கே நான் எனி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். தென் பேரந்தசிஸ் போட்டுட்டு கோலன். தென் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டென்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிடும். ஃபங்க்ஷன் இண்டென்டேஷன் பற்றிலாம் நம்ம இன்னும் ப்ரீஃபாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நீங்கள் வேரியபிள் லோக்கல் குளோபல் வேரியபிளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து மறுபடியும்
ஏ அப்படின்ற வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணி அதுக்கு நான் வேறு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, பைத்தன் இஸ் ஈஸி அப்படின்னு கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸ்லேயும் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஓகே, தென் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபைன். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் எனி ஃபங்க்ஷனை வந்து, அதாவது அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ணிங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் ஏவோட வேல்யூ என்னவோ அதுதான் அவுட்புட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பைத்தன் இஸ் ஈஸி அப்படின்றது டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா குளோபலாக நம்ம என்ன டிக்ளேர் பண்ணமோ 5 அப்படின்றது தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இதுதான் வந்து லோக்கல் குளோபலுக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம குளோபல் அப்படின்ற கீவேர்டோட பர்பஸ் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் அது வந்து குளோபல் வேரியபிள் தான். அதே மாதிரி நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே டிக்ளேர் பண்ணி காட்டுறேன். b = 20. ஸோ இது வந்து குளோபல் வேரியபிள். இந்த வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 அப்படின்ற வேல்யூ தான் கிடைக்கும் அவுட்புட்டில். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து, ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணணும். தென் எனி ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். ஓகே, தென் வித்தின் திஸ் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குளோபல் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளோட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஓகே, ஸோ குளோபல் b அப்படின்னா நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 தான் வந்து அவுட்புட்டில் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குளோபல் வேரியபிளோட வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். எஸ், சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா b = 30 அப்படின்னு நான் வேல்யூவை கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும் போது, எஸ், ஃபங்க்ஷனில் நம்ம பிரிண்ட் பண்ணும் போது இனிஷியல் வேல்யூ 20 தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபைன். இப்போ நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் அகெயின் வந்து பியை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 30 அப்படின்னு வேல்யூ சேஞ்ச் ஆன வேல்யூ தான் வந்து வரும். இப்போ நம்ம delete கீவேர்ட், அந்த கீவேர்டோட பர்பஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் இங்கே c அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். c = 25. ஓகே, தென் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூ தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பிரிண்ட் சீன் கொடுத்தா 25 வந்துடும். இப்போ நம்ம இந்த வேரியபிளை delete பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கீவேர்டு என்ன அப்படின்னா del. ஓகே, delete c அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அந்த வேரியபிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. இன்ஸ்டெட் உங்களுக்கு எரர் தான் வந்து த்ரோ பண்ணும். ஏன் அப்படின்னா c அப்படின்ற வேரியபிளை நம்ம delete பண்ணிட்டோம்.